அகில இந்திய என்ஆர் காங்கிரஸின் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவில் மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் வாழும் காமராஜர் ஐயா ரங்கசாமி அவர்கள் தமிழகத்தில் 2026 அன்று தேர்தலை சந்திப்போம் என்ற மிக பொன்னான வாய்ப்பை அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்று அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பத்திரிகையாளர் செய்திகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வருகை இந்த தமிழ்நாட்டில் காமராஜ் ஆட்சி வராதா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கும், சிறிய பெரிய கட்சிகள் மாற்றம் வராதா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கும், நாங்கள் காமராஜரை பார்த்ததில்லை, காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் வருமா என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கும், இன்றைய இளைஞர்கள் மீண்டும் காமராஜரை பார்க்க மாட்டோமோ, பார்ப்பதற்கு வாய்ப்பில்லையா, வாழும் காமராஜராக இருந்து கொண்டு புதுச்சேரியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற, காமராஜர் ஆட்சியை போல செய்து கொண்டிருக்கின்ற ஐயா ரங்கசாமி அவர்கள் தமிழகத்திலும் ஆட்சி செய்ய வர இருப்பது எங்களுக்கு மிக பெருமையும் தர இருக்கிறது. இதனால் தமிழக மக்களின் சார்பாகவும், பல சிறிய பெரிய கட்சிகளின் அமைப்புகளின் சார்பாகவும், இளைஞர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அகில இந்திய என்ஆர்ஐ காங்கிரஸ் மாண்புமிகு ஐயா அவர்கள் புதுச்சேரியில் இருந்து தமிழகத்தில் படியெடுத்து வைப்பதற்கு அனைத்து தமிழக மக்களும் கண்விழித்து எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார். இதனை நாங்கள் அன்போடு தமிழக மக்களின் சார்பாகவும் என்ஆர்ஐ காங்கிரஸ் நிர்வாகிகள் என்ற ஒரு அடிப்படையில் அனைவர்களையும் அன்போடு தமிழக அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் அனைத்து முன்னோடிகளையும் வருக என தமிழகத்திற்கு வரவேற்கின்றோம். அதே போல இப்போ தமிழகத்துல எங்களுக்கு தலைமை என்ன சொல்லுறோம், தலைமையினுடைய அடிப்படையில் நாங்கள் தமிழகத்தில் படிப்படியாக அவர்களின் ஆலோசனைப்படி முடிவெடுப்போம். அதே போல இப்போ பாத்தீங்கன்னா தலைவர் இது நடைமுறையில் இருப்பதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த நேரத்தில் அவருடைய அறிவுறுத்தல் இது இல்லாமல் இப்போ நாங்கள் நன்றி தெரிவிக்கிறது சம்மந்தமாக தான் பேசிட்டு இருக்கிறோம். அவருடைய பொறுப்பாளர்களை எங்களை நியமிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் மிக அருமையாக நாங்கள் பதில் சொல்லுவோம். எப்போ அவர் என்ன தமிழகத்துக்கு வராரு, பொறுப்பாளர்கள் எப்போ அறிவிக்கப்படும், எந்த அளவுக்கு பொறுப்பாளர் தேர்வு நடக்கலாம்? கூடிய விரைவில் நடக்குங்க. கூடிய விரைவில் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கூடிய விரைவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணத்தினால்தான் இந்த மக்கள் சந்திப்போடு நாங்கள் உங்களோட அதிகமான கட்சிகள் தமிழகத்தில் அப்போது இயங்கிட்டு தான் வருது. ஒரு தற்போது விஜய் மற்றும் சீமான் உள்ளிட்டவர்கள் கட்சி நடத்தி கொண்டு இருக்கின்றதில் அகில இந்திய காங்கிரஸ் என்ன தமிழகத்தில் என்ன மாதிரி ஒரு எழுச்சி ஏற்படுத்தப்படுறதுன்னா, அதிகமாக இங்கே பேசப்படுறது பார்த்தீங்கன்னா சமூக நீதி அந்த மாதிரி விஷயங்கள் தான். இந்த மாதிரி முன்னிறுத்தி ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுன்னா தமிழ் விஷயம் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தில் வருவாங்க. அரசியல் ரீதியில தமிழகத்தில் எளிமையை எதிர்பார்க்கிறாங்க. தமிழகத்தினுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு நேரடியாக உடனடியாக சேருவதற்கான ஏற்பாடுகளை நடக்கணும்ன்றத மக்கள் விழித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எளிமையான அரசு புதுச்சேரியில் நடந்துகிட்டு இருக்கின்றதை நம்ம கண்குளிர பார்த்துட்டு இருக்கோம். அந்த எளிமை தமிழகத்தில் இருக்கும், வரும் என்று தமிழக மக்கள் எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான அரசு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது அதுதான் எதிர்பார்க்குறாங்க. தமிழக மக்கள் எதிர்பார்க்கறது இன்னைக்கு எளிமையை தான் எதிர்பார்க்குறாங்க. குறிப்பா நமக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்க உடனடியாக சேருமா, அது எளிமையா சேருமா, இதைத்தான் பார்க்குறாங்க. அதனால தான் நாங்கள் எல்லாருமே ஐயாவை நாங்கள் இங்கே வரணும்னு சொல்லி அன்போட வரவேற்கிறோம். என் பேர் கலியன் கந்தசாமி. இன்னும் பொறுப்பு அறிவிக்கலை. பட் இதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம். அது ஒரு 5 ஆண்டு காலமாக அவரை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருந்ததுனால அதனுடைய முயற்சி தான் இந்த இதில் வந்திருக்கு. இதுமே தான் அடுத்த கட்ட இது. என் பேர் மருது பாண்டிங்க. அருமை நண்பர் கலியன் அவர்களுடைய விடாமுயற்சி
இதனால தான் இந்த தமிழகத்திற்கு வந்து என்ஆர்ஐ காங்கிரஸ் வந்து வர்றதாவே அறிவிச்சிருக்காங்க. அவருடைய அடிப்படையில் நாங்கள் எல்லாம் முன்னோக்கி நாங்கள் எல்லாரும் பேசணும். எப்படி ஆரம்பிச்சிடுறது? ஸோ உங்கள் பேர்